Hi guys, இது நம்ம டார்க் லார்ட். நம்ம இன்னைக்கு போன வீடியோல இது பேய் கேம் ஆடத்தான் சொல்லியிருந்தேன். ஸோ இது பேய் கேம்ன்றது உங்களுக்கு அதுலேயே தெரியணும். இந்த பேய் கேம்னா ஆனால் இதில் நான் இது வரைக்கும் என்ன பண்ணணுன்றது ஒரு வாட்டவே பார்த்ததில்ல. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளது. இந்த இது இந்த ட்ரிஃப்ட் லெஜெண்ட்ஸ் மாதிரி இல்லை. ஏன்னா நான் இது ஏற்கனவே ஆனது இல்லை. இதில் இப்போ எப்படி கத்த போகிறேன், என்ன கத்த போகிறேன்னு தெரியலையே. பேய் வந்தால் போதும் கத்த போகிறேன். நான் ஏன் மூவ்ஸ் தான் இது எனக்கே பண்ண தெரியும். சூப்பர். ஒரே நிமிஷம் இருங்க. நான் போயிட்டு அதாகப்பட்டது நான் போயிட்டு எங்க அப்பாட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் நான் கத்த போறேன் அப்படின்ட்டு. நீங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, நான் கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன். முடிக்கிறீங்களா? Guys, I am back. அப்போ வந்துட்டேன். இப்போதாச்சும் கிரீன் கிரீன் டெக் டெக்குன்னு சவுண்டு கேட்டுருவோம். அது எதுவும் இல்லை, என் சேர் தான். கேமரா பையில திருப்பி வரலவா வந்துடுறேன் லைஃபுக்கு. சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். எங்க அப்பா சொல்லிட்டு வந்துட்டேன். நான் என்னதான் திட்டுறானோ வராதிங்க, எப்போ வேணா கத்துவேன் வார்னிங் திட்டு வந்துட்டேன். கேமரா ஏய், ஓ இதுவே என் மவுஸ் தானா? W S to go forward, go back. Speed up க்கு இதுவா ஸ்பீட் அப் எதுவும் தெரியல. Don't share parallax, how to use take a picture, zoom. நான் மவுஸ்ல தான் ஆடுறேன், ஸோ எனக்கு பிரச்சனை இல்லை. ஓ இதுதான் நானா? மனவும் தலை அதான் நான். WASDன்றது கையில் வச்சு பழகிடுச்சு. ஸோ WA மட்டும் வருதுன்னா எனக்கு எப்படி பண்ணுவேன்னு தெரில. எனக்கு ஆக்சுவலி இது கொஞ்சம் கொஞ்சம் லேசாக ஹேங் ஆகுது. இந்த பிக்சர்டாக இருக்கிறது என் லேப்டாப் கொஞ்சம் ஹேங் ஆகுது. இதில் நான் எப்படி GTA 4லாம் ஆடிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. என் லேப்டாப் ஆக்சுவலி GTA 4 இருக்கு. ஸோ அதெல்லாம் எப்படி ஆடிட்டு இருக்குன்னு தெரியல. ஆனால் GTA 4 உங்களுக்கு எப்படி சொல்றது, உங்களுக்கு வீடியோவாக போட முடியாது. ஏன்னா நான் ஆக்சுவலி பாதி ஆடிட்டேன் GTA 4. அவுட் சைடு பார்க்க செம்மையாக இருக்கு, ஆனால் பயமாக இருக்கு. இப்போ நான் எப்படி கத்த போகிறேன்னு தெரில. இப்போ ஒரு பேர் வந்து கண்ணு முன்னாடி நிற்கலாம். ஏதாவது சவுண்டு கேட்குது, நான் பண்ண முடிக்கிறேன் பை.
சூப்பர் பணத்தை கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் பண்ணும் போல. ஒரு பேயோட இதுவா பார்த்து போட்டோ எடுக்கிறோம். ஓகே, ஏதாச்சும் போயிட்டு இருக்கா? நோ போய். ஓ, மனம் தலை இங்கே வந்துட்டேன் திருப்பியா. நான் ஒன்று தானே ஃபைன் பண்ணேன். ஒரு அண்ணாக்கு தானே ஃபைன் பண்ணேன், எப்படி 3 போச்சு? சரி, ஓகே. இந்த கேம் நல்லா இருக்கு. ஆனா என்ன, தனியா ஆடுறதுக்கு தான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஸ்க்ரீன் டிவி ஸ்க்ரீன் வேற இன்னும் திடீர்னு ஃபிளாஷ் ஆயிட்டு ஒழுங்கு மாதிரியே இந்த ஸ்க்ரீன் ஃபிளாஷ் ஆகி நிற்குது. நின்றுச்சு. இங்க ஒரு என்ன முடியா பானை சுத்து. செம்ம. பானை தன்னாம சுத்துது, அதுவும் என்ன முடியும் போல. சுத்தி பார்க்கறதுக்கே எனக்கு பயமா இருக்கு, எந்த பக்கம் எது வந்து நிக்க போகுதுன்ட்டு. இதை நான் என் ஃப்ரெண்டு என்கிட்ட பாஸ்மோபோபியா எப்படா ஏற்றணும் ஏத்துறியா என்னன்னு பேசிட்டு இருந்தான். இந்த கேமுக்கே பயமா இருக்கு. ம். ஓகே, இந்த ரூம்ல எதுவும் அப்நார்மலா தரல. அடுத்த ரூம். இந்த ரூம்ல எதுவும் அப்நார்மலா தரல. ஸோ அடுத்த ரூம். அவுட் சைட். எல்லாமே கொஞ்சம் அப்நார்மலா தெரியல. அங்க அடுத்த ரூமுக்கு போவோம். பாத்ரூம். பாத்ரூம்னா பயமா இருக்கு. கண்ணாடி இருக்கு. கண்ணாடி போ 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 போ. இது என்னடா இது? ஹலோ. சூப்பர், 2 எனாமலி கண்டுபிடிச்சிட்டோம். எல்லாமே இந்த ரூம்ல தான், எனாமலி எல்லாமே இங்கே தான் இருக்கு. இந்த பெயிண்டிங் கீழே வந்துட்டு கீழே இல்லையே. சூப்பர். இப்பதான் கஷ்டம் முடிஞ்சிச்சு. ஹலோ. சரி சிஸ்டர். இது வரைக்கும் அதுவும் பயமா வரல. இதுக்கு மேல ஏதாச்சும் பயமா வருமா? இதே உங்கள யாச்சும் இந்த கேம் ஆடி இருக்கீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பானப்பையிலே சுத்திட்டு இருக்கியாடா நீ? இல்ல சுத்தல. எதுவுமே டிஃபரண்டா இருக்கு. நானும் இல்லைன்னு சொல்ல வந்தேன், இருக்குன்னு சொல்லிட்டேன்.
ஒவ்வொரு ஸ்பாட்ஸையும் பார்த்துக்கிட்டு போகணும். இந்த ரூமும் அதுவும் ரெஃபரண்டா இல்லை. அடுத்தது போவோம். இப்போதைக்கு என் கண்ணு தெரியும் டிஃப்ரெண்டா படலை. நெக்ஸ்ட் இங்க ஏதாச்சும் டிஃப்ரெண்டா மண்டைக்கு மேலே பார்க்க முடியாதா? ஓகே நெக்ஸ்ட் ஏதோ சவுண்டு கேட்குது. பாப்பர் ஸ்கிரீன்ல உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுதா பிளாக் கலர்ல? எனக்கு தெரிஞ்சு பாத்ரூம்குள்ள ஏதோ இருக்கு. ஆனா இல்ல. இதுக்குள்ள கண்டிப்பா ஏதாச்சும் இருக்குன்னு. ஓ, இது ஒரு எனாமலி. இப்போ ஆட்டு இது விழுந்துருந்தது. இப்போ ஆட்டு நின்றுருக்கு. அப்போ இது இப்போ எனாமலியா? போனோட தான் எனாமலியா? ஓகே. போனோட இப்போ நான் போட்டோ பிடிச்சிருந்தேன். மறந்துடும். ஏதாச்சும் டிஃப்ரெண்டா இருக்கு. டிஃப்ரெண்ட். நான் இங்க வந்துட்டேன்டா. சரிடா. எத்தனை பர்சன்டேஜ்? ஒரு எனாமலி தான். ஓகே. 36% தான் வச்சிருக்கேனா? அப்புறம் எப்படிடா இன்னும் 2 லாக் இருக்கு? இப்ப இது இருக்கு. நல்ல வேளை நான் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கேம் என்னன்ற பேர்ல எதுவும் ஒரு பயங்கரமான கேம் இருக்கு. அது வந்து ரொம்ப நல்லா போச்சு. அடுத்த வாட்டி அது கிளிச்சார் வரைக்கும் நான் எதுவுமே பண்ண போறதில்ல. நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். சரி கிளிச்சார் என்ன வாங்கலாம். ரெஜிமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே மாறல. ஓகே. பெட்ரூம் இன்னும் சொன்னச்சா நான் இப்ப பாடுறேன். டேய், அங்க ஒரு கால் வச்சு தரையும் போகுதுடா. கால் தலை இந்த பேருக்கு என்ன தெரிய மாட்டேங்குது. ஆ, அந்த கால் தடையனாலேயே நான் மவுஸ் கேஸ் வச்சிருக்கணும் போல. சொல்லு சார் சொல்லு. இத்தனை வாட்டி எத்தனை இது இருந்தது, எத்தனை நான் இது பண்ணேன். சரி சொல்லு. அவனை பண்ணேன். ஃபோன் சொல்லணும். சொல்லு. ஓ மை காட். யூ சர்வைவ் 3 அவுட் ஆஃப் 8. நான் 8 வாட்டி அந்த ரூம் சுத்தணும் போல. அந்த 8 வாட்டி சுத்தும் போது நான் ஓகே. நான் பேட் லாக் யூஸ் பண்ணக்கூடாது. அதாகப்பட்டது பேட் லாக்னா நான் எத்தனை வாட்டி தேவையில்லாம போட்டு எடுக்கிறேன்றது தான் பேட் லாக்னு நினைக்கிறேன். நான் எத்தனை வாட்டி போட்டு எடுக்கிறோனோ அத்தனை வாட்டி இங்க சார்ஜ் குறையும். ஓகே, எனக்கு இப்பதான் இந்த கேம் ஓரளவுக்கு புரியுது. புரியுது. ஓகே. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ திரும்ப வச்சுப்பேன். நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். ஏன்னா அடுத்த வீடியோ இது எபிசோடாவே இருக்கு.
ஏன்னா இப்பதான் எனக்கு இந்த கேம் புரிஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா கத்துக்கிட்டு வரேன். பாய் டாட்டா. மற்ற இதுல பார்க்கலாம்.